ஹாய் மக்களே, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் என்ன சமைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். என்ன சமைக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி தான், வல்லாரக்கீரை சப்பாத்திங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீன்ஸும் கேரட்டும் போட்ட பொரியலும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இது வந்துட்டு புதினா கீரை சட்னியோ இல்லை வந்துட்டு கொத்தமல்லி சட்னியோ கிடையாது. இது முள்ளங்கி கீரை, ஓகேங்களா? முள்ளங்கி கீரை வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி அப்படியே தாளிப்பு கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கீரை சப்பாத்திக்கு கீரை தொட்டுக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதில் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பீன்ஸும் கேரட் வந்துட்டு இந்த ரெண்டு பசங்களும் இந்த கீரைன்னு பண்ணாக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சரி, அதனால் முள்ளங்கி கீரை சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, வல்லாரக்கீரை சப்பாத்தியோட காயவாத வச்சு சாப்பிட்டுன்ட்டு தான் நான் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே நம்ம லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்துட்டு நம்ம வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு சாதம், ரசம் சாதம் அப்படி கூட வந்துட்டு நம்ம தொகையல் மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த 4 சப்பாத்தி தான்ப்பா வல்லாரக்கீரைக்கு வந்துச்சு, 4-5 சப்பாத்தி வந்துச்சு. அதுக்கப்புறமா சின்ன பையன் சொன்னால் எனக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் தான் சப்பாத்தி வேணும், நேற்று இருந்து வல்லாரக்கீரை சப்பாத்தியை கீரை சப்பாத்தியாக கொடுக்குறீங்க அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு 2 சப்பாத்தி மட்டும் போட்டு கொடுத்தீங்க. சரிங்க, ஓகேங்க. நம்ம வீட்டில் இதை தான் அன்றைக்கி காலையில் டிஃபனு. நீங்கள் என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பசங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் சப்பாத்தி, எனக்கு வந்துட்டு நைட்டு வச்ச தண்ணி சோறும் வெங்காயம் தான் எனக்கு, ஓகேங்களா? வாங்க, நான் மாதிரி நீங்களும் வெயில் வந்ததுனால நான் வந்துட்டு தண்ணி சோறு வச்சு சாப்பிட்றேன்ப்பா, ஓகேங்களா? 2வது சப்பாத்தி வந்து நம்மளாம் சாப்பிட முடியறதில்ல எனக்கு, ஏன்னா பல்லு வந்துட்டு அந்தளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. சரி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள், வல்லாரக்கீரை வந்துட்டு சேலுக்கு வச்சுருக்கிறேங்க. அது டெல்லியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான், ஆல் ஓவர்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. டெல்லியில் இருக்கிறவங்க விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மக்கிட்ட